எனது சரீரம் உமதல்லவோ, எனது ஜீவனும் உமதல்லவோ, எனதனைத்துமே உமக்கல்லவோ, உமதடிமை என்றும் நான் அல்லவோ, நீர் படைத்த ஜீவன் நாங்கள், எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும், எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே, எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே, எங்கள் இயேசு இதய தெய்வமே. எனது சரீரம் உமதல்லவோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரம் அவருடையது, அதை மறந்து போய்விடக்கூடாது. அதை மறக்கும் பொழுதுதான் தீமைகளை செய்வதற்கு அதை ஒரு பணித்தளமாக இல்லை தளமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் படைத்த சரீரம், அதை ஆண்டவருடைய சித்தப்படியே அதிலே நிறைவேற்ற வேண்டும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இரண்டு பசி இருக்குது. ஒன்று உணவு பசி, இன்னொன்று உணர்வு பசி. சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, உணவு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி உணர்வையும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதை போய் பெரிதுபடுத்தாதீங்க. செக்ஸ் எப்படி சாப்பிட்றோமோ, சரீர பிரகாரமான ஒரு உணவை சாப்பிட்றோமோ, அதே போல் உணர்வு பசியை தீர்ப்பதற்கு செக்ஸு, அதனால் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். விளைவு பாவத்தின் அகோரத்தில் வீழ்ந்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பைபிள் இஸ் அவர் ஓனர்ஸ் மேனுவல். எப்படி ஒரு இயந்திரம், ஒரு காரு உருவாக்குறாங்களோ, உருவாக்குனவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை படைத்தவர்கள் யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓனர்ஸ் மேனுவல். எப்படி அவங்க படைச்சிருக்கோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்கு அந்த மேனுவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். அதுபோல் செக்ஸை படைத்தவரும் ஆண்டவர் தான். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏவாளை படைத்தவர் ஆண்டவர். ஹீ கிரியேட்டட் த செக்ஸ். அப்போ யார் படைத்தாரோ அவர் தான் அதுக்கு படைத்தவர் தான் சொல்லணும், அதை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வரையறையை உருவாக்க வேண்டும். அப்படி வரையறையை உருவாக்கும் பொழுது தான் அதற்கு உட்பட்டு நடக்கும் பொழுது நாம் எளிதாக பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ பைபிள் ஓனர்ஸ் மேனுவல். யாருடைய மேனுவல்? ஆண்டவர் யார் இந்த செக்ஸை படைத்தாரோ அவர் உருவாக்கின மேனுவல் எது? பைபிள். அப்போ பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வரைமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். உணவு எப்படி சாப்பிடணும்னே பைபிளில் போட்டிருக்கு. என்னென்ன உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உணர்வை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும், எது செக்ஸில் உகந்தது, அதை ஆண்டவர் வெறுத்து தள்ளலை, அதை பயன்படுத்தணுங்கிறாரு. பழுகி பெருக செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் அநேக இடங்களிலே இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஓனர்ஸ் மேனுவல் ஆகிய பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யார் அநியாயக்காரர்? இந்த மேனுவலை பயன்படுத்தாமல் தங்களுடைய சுயசித்தத்தின்படி செய்கிறவர்கள் அநியாயக்காரர்கள். உணவு பசியை தவறாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, உணர்வு பசியை அந்த மேனுவலுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். பைபிள் இஸ் அவர் மேனுவல் என்பது மீண்டும் மீண்டும் மறந்து போய்விடக்கூடாது. அதிலே சொல்லப்பட்டதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாதவர் அநியாயக்காரர், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார்? 13ஆவது வசனத்தில்,
1 கொரிந்தியர் 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்போ எனது சரீரம் உம்முடையது ஆண்டவரே. நீர் படைத்திருக்கிறீர். உணவு பசியாக இருந்தாலும் சரி, உணர்வு பசியாக இருந்தாலும் சரி, நீர் படைத்த அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்வுகளை உண்டாக்கி இருக்கிறீங்க. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஓனர்ஸ் மேனுவல் பைபிளையும் கொடுத்துருக்கிறீங்க. அதை பயன்படுத்தி நாங்கள் சரியாய் அதை உபயோகிக்கவும், அந்த வரைமுறைக்கு மீறி நாங்கள் செயல்படாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் இதுவரை ஒருவேளை தவறாக இல்லை வேதத்துக்கு புறம்பாக நாங்கள் நடந்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும் சொல்லி மன்னிப்பை கேட்டுவிட்டு ஆண்டவர் கொடுத்த அருமையான உணர்வுகளை ஆண்டவர் பிரியப்படி செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே தீமைக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன்.